ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ப்ரேஸ்லெட் மேக் பண்ண போகிறேன்னா ஐப்பின் வச்சு தான் ப்ரேஸ்லெட் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு கோல்டு கலர் ஐப்பின் எடுத்துக்கிறேன். அதை தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கோல்டன் கலர் ஐப்பின், அது கூட நான் கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி மேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஒயிட் அண்ட் பிளாக்கில் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். அது ஒன் பை ஒன்னாக ஐப்பின்ல ஆட் பண்ணி அதை ஒன் சைடு கர்வ் பண்ணி நல்லா வளைச்சி விட்டுக்கோங்க. அந்த ஒன் சைடு வந்து ஓப்பனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை எல்லா பீட்ஸையும் கோர்த்துட்டு ஒன் பை ஒன்னாக ஒன்றோட ஒன்று ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி அதை கோர்த்து அந்த இன்னொரு சைடு ஓப்பனில் இருந்ததையும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது வெளியில் வராமல் இருக்கும். இதோ நான் காட்டுற மாதிரி உள்ளே போட்டுட்டு நல்லா டைட் பண்ணி விடுங்க. அதே மாதிரி எல்லா பீட்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பிளாக் பீடு, அடுத்து நெக்ஸ்ட்டு ஒயிட்டு, பிளாக்கு, அப்படி அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னும் போது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே பேர் பண்ணிக்கலாம். வேறு என்ன பீடில் என்ன கலர்ஸில் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அது மாதிரி மேக் பண்ணி போடுறேன். ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி நல்லா டைட் பண்ணிக்கணும். அந்த இன்னொரு பீடு வந்து வெளியில் வராத அளவுக்கு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. எல்லா பீட்ஸையும் அதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு என்னோடய கை சைஸ் வந்து 6 இன்ச்சஸ். அதுக்கு எனக்கு டோட்டலாக 12 பீட்ஸ் தேவைப்பட்டுச்சு. 12 பீட்ஸ் ஐப்பின்ல போடும்போது கொஞ்சம் லென்த் கரெக்டாக இருந்துச்சு. எல்லா பீட்ஸையும் ஆட் பண்ணி நல்லா டைட் பண்ணிவிட்டு அடுத்து நமக்கு லாப்ஸ்டர் ஹூக் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரேஸ்லெட்ஸ் வந்து உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் எல்லா பீட்ஸையும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாப்ஸ்டர் ஹூக் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உங்களால் முடிஞ்ச அளவு டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அது அந்த பின் வந்து ஓப்பனில் இருக்காத அளவு பார்த்துக்கோங்க. இப்போ கையில் வச்சு சைஸ் பார்த்துட்டு அதில் லாப்ஸ்டர் ஹூக் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கோல்டு கலர் லாப்ஸ்டர் ஹூக் தான் எடுத்துருக்கிறேன். அதை இன்னொரு சைடு ஓப்பனில் இருக்கிற சைடு அந்த ஐப்பின்ல போட்டுட்டு அதையும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னொரு சைடு நான் ஜம்ப் ரிங் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் பேக் செயின் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஜம்ப் ரிங் தான் இருக்குது, ஸோ ஜம்ப் ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அதில் ரெண்டு ஜம்ப் ரிங் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் கையில் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஜம்ப் ரிங்க்கும் ஓப்பனில் இல்லாதபடி ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற அந்த சைடு வந்து ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கையில் வச்சு பார்த்தேன். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப் ரிங் தான் ஆட் பண்ணியிருந்தேன். அது என் கையில் போட முடியல. அப்புறமா இன்னொரு ஜம்ப் ரிங்க்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் இதுக்கு பிளாக் கலர் ஃப்ளவர் சாம் தான் எடுத்துருக்கிறேன். அந்த ஃப்ளவர் சாமையும் இன்னொரு சைடில் போட்டுக்கிறேன். அந்த ஜம்ப் ரிங் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் போட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஜம்ப் ரிங் வந்து ஓப்பனில் இருக்கக்கூடாது. நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். ஏன்னா அது ஓப்பனில் இருந்துச்சுன்னா லைட்டாக இது பண்ணும்போதே வெளியில் வந்துடும் சாமு. ஸோ நல்லா டைட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில்.